ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுடைய சிரமத்தை, கஷ்டத்தை, வேதனை பார்த்து சும்மா இருப்பாங்களா? அவங்களாலே சகிக்க முடியாதுன்னா, வானத்தையும் பூமி படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக எண்ணுகிறார். இதோ உங்கள் ஊருக்காக அவர் சொல்லுகிற 1 minute ப்ளீஸ் அந்த வார்த்தை என்னன்னு கேட்போமா? மார்க்கின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான். மற்ற எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வந்து தந்திரமான காரியங்களை செய்து அவர்கள் ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு செல்லும். ஆனால் உங்களை என்னை நேசிக்கிற தெய்வம், நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின தெய்வம், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நிச்சயமாய் ஒவ்வொரு வாழ்விலும் சுகமாயிரு என்று சொல்கிறார். இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் உண்டாகட்டும். நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவருக்கும் சௌக்கியத்தையும் சுகத்தையும் ஆத்மாவின் சரீரத்தை தந்து அவர்களை மகிழ்ச்சியாக்கும். இயேசு மூலமாய் பிதாவே, ஆமென்.